ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை வியாழக்கிழமை அன்னைக்கு தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்னா பெருமாள் அன்னைக்கு நேத்திர தரிசனத்தில் இருப்பார். அவருடைய பெரிய திருநாமம் குறைந்து மெல்லிய திருநாமத்தில் நகைகள் மலர்கள் அலங்காரம் இல்லாமல் குறிப்பாக சாயந்தரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஜரூப தரிசனம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பெருமாள் எப்படி இருப்பாரோ அந்த தரிசனத்தில் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அண்ட் விசேஷமானது கூட. ஸோ இந்த நேத்திர தரிசனத்தை அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நேத்திர தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னாலும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் சுவாமி தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாங்கிறத பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனில் எப்படி ட்ரை பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அட்வான்ஸாக டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டேன். அது கூட ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனம். டொனேஷன் தையமாசனிக்கு புக் பண்ணிட்டேன். தரிசன டிக்கெட் கூட நமக்கு ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் நான் மகா கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜில் இருந்தேன். ஸோ அன்னைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டேன். 10,000 நம்ம டொனேஷன் பே பண்ணணும். அந்த டொனேஷன் பிரதர் பே பண்ணாங்க. அதுக்கு ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த தரிசன டிக்கெட் 500 அது நான் புக் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் ஒருத்தருக்கு 10,500. எனக்கு மட்டும்தான் தரிசன டிக்கெட் போட்டுக்கிட்டதால் ரூம் எதுவும் புக் பண்ணலை. ட்ரெயின் டிக்கெட் கூட முத நாள் தான் புக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக சென்னை எக்மோர்லேருந்து காலையில் 6:35க்கு ரேணுகுண்ட வழியாக மும்பை போகிற சிஎஸ்எம்டி ட்ரெயின் இருக்குது. மோஸ்ட்லி இதில் தான் ட்ராவல் பண்ணுறது. முத நாள் பார்த்தா 3 அவைலபிலிட்டி இருந்தது, புக் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் ரேணுகுண்டாவுக்கு செக் பண்ணுறப்போ நிறையவே அவைலபிலிட்டி காமிக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணல, கிளம்புறப்போ உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவைலபிலிட்டி காமிக்குது. இது நான் புக் பண்ணி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அவைலபிலிட்டி. ஸோ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரெயின்லேயே சாப்பிட்டுட்டு ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகிட்டு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் 6:35க்கு இப்போது 10 நிமிஷம் டிலேவாக தான் கிளம்புதானா. 9:15 கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிடுது ரேணுகுண்டாக்கு. ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக திருமலாக்கு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய டைம்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருப்பதிக்கு போகலாம். பஸ்ஸில் போகணும் அப்படின்னா லோக்கல் பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, 20 ரூபா. இல்லைன்னா பர்சனலாக நம்ம ஆட்டோ பேசிட்டு போகலாம். 200, 250 அந்த மாதிரி கேட்பாங்க. ஊபரும் இருக்குது, ஓலாவும் இருக்குது. நம்ம அதில் கூட புக் பண்ணிக்கலாம். அண்டு ஷேர் ஆட்டோலேயே இப்போது சப்தகிரி இதுக்கு முன்னாடி போகும், அதுலேருந்தோ இல்லை இந்த மும்பை எக்ஸ்பிரஸ்லேருந்தோ திருச்சானூருக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ மாதிரி நம்ம ஷேர் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் அதுக்கு ஆள் சேரணும். ஆட்டோக்காரங்க ரெடியாக இருப்பாங்க, பட் ஆள் சேர்ந்தால் நம்மளை அப்படி அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி போகணும் அப்படின்னா திருச்சானூருக்கு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நான் போய் ரீச் ஆனோன்னே பார்த்தேன் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னோன்னே பக்கத்தில் தான் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட 20 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டு இது லோக்கல் பஸ் திருப்பதிக்கு போகிறது. அது கரெக்டாக நான் ஆட்டோக்கு போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பஸ் வெளியில் வந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ உடனே ஏறிட்டேன். 1/4 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு இது ரீச் ஆகிடும். திருச்சானூருக்கு போகிறதுக்கு ஆர்டிசி பஸ்னால் பஸ் ஸ்டாண்டு உள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரைவேட் பஸ்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நிற்கும். லக்ஷ்மி நாராயணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் 20 ரூபா தான் திருச்சானூருக்கு போகிறதுக்கு. ஸோ கரெக்டாக 9:15க்கு ட்ரெயின் ரீச் ஆச்சா. 9:50க்கு திருச்சானூரில் இருந்தேன். அங்கே லாக்கரில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு தாயார் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃப்ரீ தரிசனத்தில் 1 ஹவர் ஆச்சு. மற்ற சன்னதிகள் மற்ற சுவாமிகளையும் தரிசனம் செய்துட்டு வெளியில் வரதுக்கு. அண்ட் வந்து இங்கே உடனே உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு லாக்கரை வக்கேட் பண்ணிவிட்டு திருமலாக்கு பஸ் ஏறதுக்காக இங்கேருந்து பஸ் ஏறினேன். மறுபடியும் அதே 20 ரூபா தான். திருச்சானூர்லேருந்து டைரெக்டாக திருமலாக்கு பஸ் கிடையாது. திருப்பதிக்கு போய் தான் போகணும். ஒன்று பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கலாம், இல்லைனா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். நம்ம திருமலாக்கு போகணும் அப்படின்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ஆர்டிசி பஸ்ஸில் ஏறினாலும் சரி. திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கேட்டு ஏறிக்கலாம். நம்ம பஸ்ஸு திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் போகுமா இல்லை ராம்பகிச்சா போகுமான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ் ஏறுறோம் அப்படின்னா
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருமலாவுக்கு போகிற எல்லா பஸ்ஸும் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும்தான் போகும். நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ் ஏறிக்கிட்டேன். டோலில் சீக்கிரமாக செக்கிங்லாம் முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போய் டிப் ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆஃப்லைன் அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நேராக சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். மே 7ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது, கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நான் இருக்கிறது ஆஃப்லைன் லக்கி டிப். புதன்கிழமை போகிறோம் அப்படின்னா லக்கி டிப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் மற்ற நாட்களை விட. சுப்ரபாதம், கல்யாணோத்சவம், தோமாலா, அர்ச்சனா, திருப்பாவாடை சேவான்னு சொல்லிட்டு. அர்ச்சனா ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ரூம் எதுவும் புக் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் தரிசனத்துக்காக வந்தவங்க அவங்க ரூம் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க ரூமில் போய் லக்கேஜ் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 4 மணிக்கு சுபதம் என்கிட்ட வெயிட் பண்ணேன். ஏன்னா பத்மாவதி பரிணயச்சத்துக்காக பெருமாள் குதிரை வாகனத்தில் அந்த வழியாக தாயாரோட வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அவர் கூடவே போய் நாராயணகிரி கார்டனில் ஃபுல்லாக பத்மாவதி பரிணயச்சம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பெருமாளோட இருந்து பார்த்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அங்கேருந்து வந்து N2 நரசிம்மர் கோயில் இது ஏகாந்தம் சேவா. பெருமாள் மறுபடியும் இந்த சைடாக க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அதனால் ஏகாந்தம் சேவாக்கு வெயிட் பண்ணல. ஜஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு லைட்டாக தூரிக்கிட்டே இருந்தது. அவங்க ரூமுக்கு போய் நைட் தூங்கிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வரோன்னு தான் பிளான் பண்ணேன். ஏன்னா 7:15 ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்கு. 6:30 மணிக்கெலாம் அங்கே இருந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் பேசிட்டுலாம் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வராகசாமி வந்து தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸில் தரிசனம் முடிஞ்சிருச்சு. 6:50 ஆகிடுச்சு. இங்கேயே இம்மிடியட்டாக மெயின் கோபுர தரிசனம் முடிச்சுட்டு சுபதம் என்ட்ரி வழியாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் க்யூவில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன், அதுவும் நேத்திர தரிசனத்தில் கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே இல்லை. ஒரு மாதிரி படபடப்பாக இருந்துச்சு. கிட்ட போய் எதுவும் பிளாங்க் ஆகாமல் பெருமாளை நல்லா தரிசனம் செய்துட்டு வரணும் அப்படின்ட்டு 2025 வியாழக்கிழமையில் வர்ற ஏகாதசி செக் பண்ண. ஏன்னா ரொம்ப விசேஷமானது ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வியாழக்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி 2 இருக்குது 2025. அதில் வியாழக்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி புக் பண்ணுறப்போ பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணோத்சவம் அமைஞ்சிருந்ததுனால மே 8ஆம் தேதியாக டேட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்போ தரிசனத்துக்கு போனாலும் இந்த பெருமாளை கும்பிட்டுட்டு தான் போவேன். மேலே ஆஞ்சநேயர் இருப்பார் அண்டு பெருமாள் ஹாத்திராம் பாபாஜியோட அவரை தரிசனம் செய்துட்டு தான் போகிறது. இன்கேஸ் பேக் சைடு வழியாக சங்குமிட்டா காட்டேஜ் வழியாக வந்தால் கூட நம்ம எப்படியும் இந்த சைடாக க்ராஸ் பண்ணி தான் க்யூவில் மகாத்வாரம் உள்ளே போவோம். ஸோ க்யூவில் வரும்போது கூட நம்ம பெருமாளை சேவிச்சிடலாம். எந்த தரிசனத்தில் வந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்த பெருமாளை கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு அவரை இங்கேயே நின்று தரிசனம் செய்துட்டு இந்த வழியாக நம்ம நேராக போய் ரைட்டில் திரும்பணும். இது சுபதம் என்ட்ரி. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்கு சுபதம் என்ட்ரியான்னு கேட்டிருந்தீங்க. கிடையாது. ஆக்சுவலாக 300 ரூபா தரிசனம் க்யூவில் ஒரு இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. ஒரு டைமில் டோனார் விஐபி பிரேக் தர்ஷனில் வந்தப்போ ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனை விட்ட க்யூவில் தான் அடுத்து டோனார் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸையும் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். அந்த வழி கிடையாது இந்த தடவை. ரைட் சைடாக போனோம் அப்படின்னா 300 ரூபா தரிசன க்யூக்கு போயிடலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணுங்கிறதுல நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ அழைச்சிட்டு போகலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்னால் சுடிதார் துப்பட்டாவோட இல்லைன்னா சாரீ கட்டிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குற க்யூ 300 ரூபா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுற க்யூ இப்போ இந்த இடத்தையே மாற்றிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் டைம்லேயே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கே பிரதட்சணத்துக்கு கூட சில டைம் இந்த சைடாக அலோவ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஏடிசி சர்க்கிள் தான். 300 ரூபா தரிசனமாக இருக்கட்டும், விஐபி பிரேக் தர்சனாக இருக்கட்டும், அங்கே பிரதட்சணமாக இருக்கட்டும், அன்னன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து நிறைய என்ட்ரி இருக்குது இந்த சைடாகவே. அந்தந்த வழியில் அப்பப்போ மாற்றி விடுறாங்க. இப்போ 300 ரூபா தரிசன க்யூ டோனார் தர்ஷனுக்கு வரப்போ இந்த சைடாக தான் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த மெயின் கேட் இங்கே ரைட் சைடில் இருக்கும். ஆனால் இந்த தடவை போய் கேட்டதுக்கு இங்கே கிடையாது, இதை தாண்டி அடுத்த கேட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த சைடு டோனார் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா டோனார் தர்ஷன் விஐபி பிரேக் தர்ஷன் தான் அதுவும். ஆனால் ஸ்ரீவாணிக்கு அப்புறம் வரும். கூட ஃப்ரெண்டு வந்திருந்ததுனால மொபைல் கையில் வச்சுருந்தேன். அவங்க என்டர் ஆகிற வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறமா மொபைல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். தரிசன டிக்கெட்
ஒரிஜினல் ஆதார், ஒரு பர்ஸ் அது மட்டும் தான் கையில் வச்சுருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால வேறு எதுவும் நான் எடுத்துகிட்டு போகல. இந்த இப்போ போகிற வழியை ஒட்டி ஒரு ரைட் சைடில் கேட் வரும், பெரிய கேட் இருக்குது. அது கிட்ட ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அதன் வழியாக படி ஏறி ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு போகணும். கூட லைனில் வர்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ். அதில் ஒயிட் கலரில் பிரிண்ட் அவுட் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணவங்க, பச்சை கலரில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆஃப்லைனில் திருப்பதி ஏர்போர்ட்டில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் எடுத்தவங்க, பிங்க் கலரில் டிக்கெட் வச்சுருக்கிறவங்களாம் இதே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலாவில் ஆஃப்லைனில் முத நாள் வந்து எடுத்தவங்க. அந்த மாதிரி கலர் கலராக அவங்கவுங்க கையில் வச்சுருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே 7:15 க்யூவில் ஜாயின் பண்ணேன். வியாழக்கிழமை ரிப்போர்ட்டிங் டைம் கூட ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்கு 7:15 தான். அதில் ஜாயின் பண்ணி அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தர்ஷன் டிக்கெட் ஸ்கேனிங், ஃபிசிக்கல் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்டு 30ல் 7:47 போல் உள்ளே என்டர் ஆகி உட்காந்தோன்னே சூப்பராக சூடாக ஒரு பொங்கல் கொடுத்தாங்க காஃபியோட. 8:15 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. சிங்கிள் லைனாக தான் போச்சு. மறுபடியும் ஒரு பேக் செக்கிங் வரும். அதை முடிச்சுட்டு மேலே எலிஃபண்ட் பிரிட்ஜ் இருக்கும் திருமலை நம்பி சன்னதிக்கிட்ட. அதன் வழியாக கீழே இறங்கி ஃபுல்லாக த்ரூ அவுட் த லைன் சிங்கிள் லைனாக தான் போகும். மகாத்வாரம் க்ராஸ் பண்ணுறப்போ 8:48 கரெக்டாக உள்ள நுழையிறப்போ அந்த மகாத்வாரம் லெஃப்ட் சைடில் சங்கநிதி, மேலே குமிழ் கதவுகளில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், சங்கு சக்கரம், கருடாழ்வாரெல்லாம் கும்பிட்டுட்டு கொடிமரத்துக்கிட்ட போவோம் இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில். அப்படி போகிறப்போ லெஃப்ட் சைடில் படிக்காலிக்கிட்ட திரும்பி பார்த்தா இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இடம் ரெங்கநாயக்குளு மண்டபம். சின்ன சிஷ்ய வாகனம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். நம்ம தரிசனத்துக்கு போகிறப்ப பார்த்துருப்போம். இங்கே நல்லா டெக்கரேட் பண்ண ஒரு பல்லக்கு மாதிரி. ஃபஸ்ட்டு அது எனக்கு என்னன்னு தெரில, திருநாமம் போட்டு நல்லா கிராண்டாக இருந்தது. அண்டு அன்னைக்கு ஆந்திர பிரதேஷோட ஹைகோர்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வேத ஆசீர்வாதம் முடிச்சுட்டு ஏஇஓ அவங்கள அழிச்சிட்டு அப்போ தான் இந்த ரெங்கநாயக்குளு மண்டபத்துலேருந்து வெளியில் வந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக பத்மாவதி பரிணோத்சவம் 3 நாட்களுமே ஃபஸ்ட்டு பெருமாள் மட்டும் கருட மண்டபத்துக்கு போய் அங்கே வாகனத்தின் மீது அமர்ந்து மாடவீதி வழியாக போவார். தாயார் 2 பேரும் கோயில்லேருந்து பல்லக்கில் வருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பெருமாள் போயிடுறதுனால தாயாரை கொஞ்ச நேரம் இந்த பல்லக்கு மாதிரி இருக்கிறதுல உட்கார பண்ணியிருப்பாங்களாம். அது ஆக்சுவலாக பல்லக்கு அது வச்சுருந்தாங்க. ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்து கொடிமரம் ஒட்டி நம்ம ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனாக இருக்கட்டும், இல்லை டோனார் தர்ஷனாக இருக்கட்டும் போகலாம். இது உள்ளே போய் தொட்டு கும்பிட்றதே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி போகிறப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு பலிபீடம், கொடிமரத்தெல்லாம் நல்லா தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கு ரைட் சைட் கார்னரில் க்ஷேத்திரபாலகர் இருப்பார், கோயிலோட காவல் தெய்வம். அங்கே தொட்டு கும்பிட முடியல, ஏன்னா நடுவில் இன்னொரு க்யூ போயிட்டே இருந்தது. தூரமாக மானசீகமாக கும்பிட்டுட்டு கொடிமரத்தெல்லாம் எல்லாருமே தொட்டு கும்பிட்டாங்க. ஸோ நானும் ஃபுல்லாக தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அடுத்து வெண்டி வாக்கிலி பொறுமையாக சிங்கிள் லைனில் க்யூ போயிட்டே இருக்குது. மேலே குமிழ், அடுத்து இந்த வெள்ளி கதவுகளில் ரைட் சைட் மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார், லெஃப்ட் சைட் மேலே கஜேந்திர மோக்ஷம். அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேயே பாருங்கள் ஒரு கருப்பு கலரில் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும். அங்கே ஹாத்திராம் பாபாஜி கூட தாயம் விளையாடுற மாதிரி பெருமாள் இருப்பார். அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு வெள்ளி கதவை தாண்டின உடனே சில டைம் அங்கே போலீஸ் சேவாக்ஸ் எல்லாம் நிற்பாங்க. கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி கேப் இருக்கும். அந்த செவத்தில் வாசலை பார்த்த மாதிரி இருக்கிற செவத்தில் குட்டி கிருஷ்ணர் இருப்பார். நிறைய தடவை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போயிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒன்று நோட் பண்ணேன், அங்கே உட்காந்த மாதிரி கணபதி இருந்தது. எனக்கு ஒரு டவுட், அது உண்மையிலேயே பிள்ளையார் தானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன், இது பிள்ளையாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கணபதி அப்படின்னாங்க. இப்போயும் டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் போனால் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஆரோ மார்க் பார்க்குறீங்களா, அங்கே வாசலை பார்த்த மாதிரி இருக்கிற செவத்துலேயே செதுக்கி இருக்காங்க. நடுவில் கிருஷ்ணர் இருப்பார், பசுக்கள் இருக்கும். அந்த பசுக்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிள்ளையார். நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். குறிப்பாக இந்த அங்க பிரதட்சணம் டைம்லாம் போனால் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம பார்க்கலாம், மற்ற தரிசனத்தை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் விஐபி பிரேக் தர்ஷன் போகிறப்பையும் நம்ம பார்க்கலாம். இங்கே தரிசனம் செய்துட்டு உள்ளே போனோன்னா எதிர்த்தாப்பில் நீங்கள் பார்க்குற இடத்துல ரெங்கநாதர் இருப்பார்.
அவரை சேவிச்சுட்டு பங்காரு வாக்லியில் ஆஸ் இட் இஸ் 3 லைன் தான் இருக்கும். இப்போ 300 தரிசனத்துக்கெல்லாம் போகிறப்போ எப்படி இருக்குமோ அப்போ அந்த ஞாபகம் வந்துடும் 300 தரிசனம் மாதிரி. இந்த தரிசனத்துலேயும் எல்லாருமே ஃபஸ்ட்டு க்யூவில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. நான் மிடில் க்யூவில் தான் போனேன். அந்த லெஃப்ட் மோஸ்ட் சைடு ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது. ஸோ உள்ளே என்டர் ஆனோன்னே பங்காரு வாக்லே பளிச்சுன்னு இருந்தது. ஏன் அப்படின்னா மேலே சாண்ட்லியர் லைட்டு, நடுவில் ஒரு 5 லைட்டு, உண்டியல் இருக்கிற சைடு பங்காரு வாக்லிலேயே ஒரு 3 லைட்டு, கண்டமணி இருக்கிற அந்த லெஃப்ட் சைடில் ஒரு 3 சாண்ட்லியர் லைட்டு. ஸோ அந்த 11 சாண்ட்லியர் லைட்டும் ஆனில் இருந்ததுனால பளிச்சுன்னு இருந்தது பங்காரு வாக்லி. லெஃப்ட் சைடில் தூணில் வரகசாமி பெருமாள் தாயாரையும் சேவிச்சுட்டு, ரைட் சைடில் கருடாழ்வார் மாலையில் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கு, அவரை தரிசனம் பண்ணிட்டு, அண்டு மேலே அந்த லைட்டு வெளிச்சத்தில் தச அவதாரங்களும் பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க. ஸோ தரிசனம் செய்துட்டு அப்படியே திரும்பினா கோவிந்தன் நேத்திர தரிசனத்தில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு தெரியல, ஏன்னா வெளியில் வெளிச்சம். ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்தோன்னே முதல்ல தெரிஞ்சது அந்த மெல்லிய திருநாமம். வைர கிரீடமோ தங்க கிரீடமோ எதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த கிரீடம், அந்த மெல்லிய திருநாமம் பளிச்சுன்னு தெரிஞ்சோன்னே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஜெயன் விஜயன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, ஜெயன் விஜயன் கிட்ட நோட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பெண்கள் விளக்கு வச்சிருக்கிற மாதிரி சில்வரில் அங்கே இருப்பாங்க, அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு மேலே வெள்ளி பிரபையில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அப்படியே மேலே பார்த்துட்டு அவங்கள கும்பிட்டுக்கிட்டே வீட்லேருந்தே நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தேன் பெருமாளை பார்க்குறப்போ என்னென்ன நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்நபன திருமஞ்சனம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற மண்டபத்துக்கு பேர். காலடி எடுத்து வச்சோனையே ஒரே அழுக, கண்ணிலேருந்து தண்ணி பொல 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 பொலன்னு கொட்டுது. இருந்தாலும் இப்படியெல்லாம் அழுதுகிட்டே இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியது மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு, ஸ்நபன திருமஞ்சன மண்டபத்தில் பொதுவாக ரைட் சைடு லெஃப்ட் சைடெல்லாம் பீரோ வச்சுருப்பாங்க. அண்டு ஸ்நபன திருமஞ்சனம் முடிகிற இடத்துல தீப விளக்கு எரியும். அதை தாண்டி உள்ளே போகிறப்ப ராமர் மேடை அங்கே ஒன்றும் பெருசாக இருக்காது. அபிஷேகம் பண்ணுற அந்த குடம் ரைட் சைடில் இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா சயன மண்டபம், அதாவது மூலஸ்தானம் பெருமாள் இருக்கிற கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம். ராமர் மேடையில் லைட் இருக்கும், ஸ்நபன திருமஞ்சன மண்டபத்தில் லைட் இருக்கும். ஆனால் சயன மண்டபம் இருட்டாக இருக்கும், சின்ன இடம்தான் அது. ஸ்நபன திருமஞ்சன மண்டபத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் பெருமாளோட முகமும் திருநாமமும் தெரிஞ்சது. அடுத்து ராமர் மேடைக்கு போனோன்னே பெருமாள் மார்பில் இருக்கிற 2 தாயாரும் கிளியராக தெரிஞ்சாங்க. ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லிவிட்டு சயன மண்டபத்தில் காலடி எடுத்து வச்சோன்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்போ ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது பெருமாளோட அந்த ஸ்மைல். அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படியே லைவ்லியாக இருக்கும். ஒருத்தர் அங்கே நின்று சிரித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிரிப்பு நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அப்படியே வஸ்திரம் பார்த்தேன், மஞ்சளில் பச்சை கிளி கலரில் பார்டர் வஸ்திரம், தாயாருக்கும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தான். அடுத்து கிட்ட அப்படியே போகிறோம், சங்கு சக்கரம் கோல்டு பிளேட்டிங், ஆக்சுவலாக கல் பதித்தது இருக்கும் ஆனால் கோல்டு பிளேட்டிங்கில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கிட்ட போய் ஒரு யூ டர்ன் எடுக்கணும் குலசேகரன் படிக்கிட்ட. அது கிட்ட போகிறப்போ பளிச்சுன்னு கண்ணில் பட்டது தங்க பூ நூல். அதாவது ரைட் சைடு நம்ம பார்க்குறப்போ நமக்கு ரைட் சைடில் பெருமாளோட லெஃப்ட் சைடில் இந்த முன்னாடி காலத்துலலாம் 3 வட செயின் 5 வட செயின்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு 3 வடம் இருக்கலாம். அந்த மெல்லிய 3 வடத்தில் பெரிய கல் பதித்த தங்க பூநூல் சிகப்பு கற்கள் போட்டது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சது. அடுத்து சூரிய கடாரி இல்லை, பெருமாள் வஸ்திரம் மட்டும்தான் சாத்தியிருந்தார். அப்படி ஒரு யூ டர்ன் தான், அது பெரிய டைமெல்லாம் கிடையாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான். அதில் கவனித்தது என்ன அப்படின்னா பூ எதுவும் இல்லை, நகைகள் இல்லை, லக்ஷ்மி ஹாரம் இருக்குது, அந்த தங்க பூநூல் இருக்குது. அடுத்து அப்படியே ஒரு திருப்பாதம் அவர்கிட்ட இருக்கிற போக ஸ்ரீனிவாச பெருமாளை அந்த யூ டர்ன் குளாரையே பார்த்துக்கிட்டேன். பெருமாளோட அந்த சிரிப்பை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த சிரிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் அந்த கிரீடத்தில் ஒரு ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி சிகப்பு கலரில் இருந்தது, அது என்னன்னு தெரியல, அது பூ கிடையாது, அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் பெருமாள் ஆக்சுவலாக நிஜரூப தரிசனத்தில் இருப்பார், கிரீடம் கூட வைரமோ தங்கமோ இல்லாமல். ஆனால் அங்கே ஒரு சிகப்பு கலரில் ஒரு பட்டை மாதிரி சாத்தியிருந்தாங்க, அது என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல. அடுத்து அப்படியே திரும்பணும், திரும்புகிற இடத்துல ஐயரங்க தீபாரத்தியோட நிற்கிறார்.
குலசேகரன் படிக்கிட்ட நடுவில் நிற்பார் மாமா. அவர்கிட்ட அந்த தீப ஆரத்தி எடுத்துக்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டே பச்சை கண்ணு வாங்காமல் பெருமாளை ஃபுல்லாக மறுபடியும் மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்க முடியுமோ, என்ன பார்த்தாலும் மறுபடியும் கண் அந்த சிரிப்புக்கு தான் போகுது. அதை உள் வாங்கிக்கிட்டு அப்படியே திரும்பும்போது கொஞ்சம் லெஃப்ட் மோஸ்ட்டாக போய் எட்டி பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் அத்தனை சுவாமிகளும் இருப்பாங்க. ராமர், சீதா, லக்ஷ்மணர், ருக்மணி, கிருஷ்ணர், உக்ர ஸ்ரீனிவாச பெருமாள். அதாவது பெருமாள் தான் நேத்திர தரிசனத்தில் இருப்பார், நகைகள் மலர்கள் இல்லாமல். அவங்க ஆஸ் யூஷுவல் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க அந்த தீப ஒளியில். மலையப்ப சுவாமியும் தாயாரும் உள்ளே தான் பொதுவாக இருப்பாங்க. பட் அந்த டைமில் இல்லை. நான் உள்ளே நுழைஞ்சோனே ஃபஸ்ட்டு ரைட் மோஸ்ட் சைடாக போய், ஏன்னா பெருமாள் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பெருமாளுக்கு ரைட் சைடில் மலையப்ப சுவாமி தாயார் இருப்பாங்க. ஆனால் நான் போகும்போது அங்கே இல்லை. பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் மற்ற தெய்வங்கள்லாம் இருந்ததுனால நான் அப்படியே யூட்டர் எடுக்கும்போது லெஃப்ட் மோஸ்ட் சைட்லேருந்து எட்டி பார்க்குறப்போ அத்தனை சுவாமிகளும் கிளியராக தெரிஞ்சாங்க. திருப்தியாக இருந்தது. பார்த்துட்டு அந்த சயன மண்டபத்திலே வாழைப்பழம் கொடுப்பாங்க. அவர் நேராக பார்த்து போங்க அப்படின்னாங்க. எல்லாத்தையும் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் கேட்கல. அப்படியே ரிவர்ஸ்லேயே பெருமாளை, அதாவது சயன மண்டபத்தில் பெருமாள் திருமேனி ஃபுல்லாக தெரியும். அப்படியே ராமர் மேடை வந்தோன்னா தாயார் வரைக்கும் தெரியுறாங்க. அடுத்து ஸ்நபன திருமஞ்சனம் பேக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றப்போ மறுபடியும் பெருமாளோட திருநாமமும் முகமும் தெரியுது. ஸ்நபன திருமஞ்சன மண்டபத்தில் ஃபஸ்ட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க. அங்கே ஒரு வெள்ளி மணி இருக்குது. அது எப்போ அடிப்பாங்கன்னு தெரில. ஏன்னா கண்டமணி தான் பொதுவாக அடிப்பாங்க நெய்வேத்திய டைமில். பட் அந்த ஸ்நபன திருமஞ்சன மண்டபத்தில் ஒரு வெள்ளி மணி இருந்தது. ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. இந்த கோயிலெல்லாம் பெருசாக ஆலயம் மணி மாதிரி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரியும் கிடையாது. ஒரு மீடியம் சைஸில் வெள்ளி மணி இருந்தது. அதற்கிட்ட மாமா நின்றுட்டு தங்க ஸ்ரீ செடாரி சாதிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப விசேஷமானது. தங்க செடாரி அந்த சேவையை வாங்கிட்டு அப்படியே ரிவர்ஸில் பார்த்துக்கிட்டே வெளியில் வந்து வரதராஜ பெருமாளோட தரிசனம் பண்ணிவிட்டு கிட்ட வகுலா தேவி மாதாம் கிட்ட போகலாம். அங்கே போய் இப்படி ஒரு சிறப்பான தரிசனம். ஏன்னா நான் ரொம்ப சொல்லிட்டே வந்தேன், கிட்ட போனோன்னா நம்ம எமோஷ்னல் ஆகிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, நம்ம பார்க்க வேண்டியது குறிப்பாக அந்த ஸ்மைல் நம்ம வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் யோசிச்சிட்டே போனேன். ஸோ அது மாதிரி பார்த்ததுக்காக தேங்க்ஸும். பிரதர் எனக்கு டொனேஷன் பே பண்ணாங்க. அங்கே அவங்கள நினச்சி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு மறுபடியும் விமான பிரதட்சணம் வர்றப்போ தங்க விமானத்தில் அந்த கோயில் உள்ளேயே உள் பிரதட்சணத்துலேயே நம்ம பேக் சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார். அவங்கள சேவிச்சுட்டு படி ஏறி விமான வெங்கடேஸ்வர பெருமாள் கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு அடுத்து அங்கேருந்து வந்தப்போ சபேரா அறா லாக்கடாக இருந்தது. உண்டியல் காசு போடுற அதுக்கிட்ட போகிறப்போ மறுபடியும் அங்கேருந்து கருடாழ்வார் நல்லா பளிச்சுன்னு தெரிகிறார். ஏன்னா சிங்கிள் க்யூவில், ஸோ கூட்டம் கிடையாது, நல்லா தெரிஞ்சார் கிளியராக. அதனால் அங்கேருந்து மறுபடியும் கருடாழ்வாரை சேவிச்சுட்டு உண்டியலில் காசு போட்டுட்டு ஏன்னடா இது இந்த நிமிஷம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி கிட்ட போய் அப்படியே முட்டி போட்டு எனக்கு மனசில் தெரிஞ்ச ஸ்லோகமெல்லாம் அவரை பற்றினது சொல்லி வணங்கி கும்பிட்டுட்டு ஸ்ரீ ராமானுஜரும் அந்த தங்க டாலர் பெருமாள் டாலர் போட்டிருப்பார், கற்கள் பதிச்சது, ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஸ்ரீ ராமானுஜரை நமஸ்காரம் செய்துட்டு அங்கேருந்து யோக நரசிம்மருக்கு போய் அட்வான்ஸாக இப்போ நரசிம்மர் ஜெயந்தி வருது, அன்னைக்கு வர முடியல அப்படிங்கிறத சொல்லி வேண்டி நரசிம்மர் ஜெயந்திக்கு பேசிட்டு அவர்கிட்ட சங்குஸ்தான ஸ்தம்பம் கிட்ட போய் சுற்றி நல்லா கட்டி பிடிச்சி அங்கே நமஸ்காரம் ஆஞ்சநேயர் இருப்பார் செய்துட்டு நரசிம்மர் சன்னதி வழியாக கீழே இறங்கி வர்றப்போ குபேரர், மறுபடியும் ரெங்கநாத பெருமாள். அப்படியே ஃப்ரீ, டோட்டலாக அந்த இடமே ஃப்ரீ. ஏன்னா என் நேரமும் கும்பலில் தான் வருவோம், டோட்டலாக ஃப்ரீ. எப்படா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதோ ஒரு ஃபீலிங்கோட வெளியில் வந்து லட்டு பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே செந்தூர் பூசப்பட்ட ராமரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க, மாலை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள சேவிச்சுட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. புளிசாதம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அன்றைக்கி திருப்பாவாடை சேவா. இல்லைம்மா இப்போ சக்கரை பொங்கல் தான் அப்படின்னாங்க. சரி ஒன்று நான் எனக்கு எடுத்துக்கிட்டு வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் ஒன்று வாங்கிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அந்த அங்கேருந்து பார்த்தா ரெங்கநாயக்க மண்டபம் தெரியும். சரி மறுபடியும் அந்த பல்லக்கை அவ்வளோ தூரத்துலேருந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஊஞ்சல் சேவை நடக்கிற அயன மண்டபத்தில் புரோட்டோக்கால் விஐபிஸ் எல்லாம் உட்கார வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க. அவங்க நிறைய பேர் இருந்தாங்களா, அதனால் ரெங்க மண்டபம் கிளியராக தெரியல வியூ. அவங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே, பெருசாக கூட்டம் யாரும் கிடையாது படிக்காவலிக்கிட்டெல்லாம்.
இந்த சைடு விஐபிஸ் இருந்தாங்க, அந்த சைடு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த டோனா தர்ஷனில் எப்படி நம்ம பார்த்தோம், இப்போது இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியில் வர்றப்போ பத்மநிதியை சேஷ்டு 9:01 மணிக்கு 9:01 அப்போ தான் டோட்டலாக கோயிலேருந்து வெளியில் வந்தேன். உங்ககிட்ட வீடியோ கூட ஷேர் பண்ணேன். டோனார் விஐபி பிரேக் தர்ஷனில் அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கும் இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்குமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி திருப்பாவாட சேவாவில் ஆஃப்லைனில் செலக்ட் ஆனேன். அப்போ போய் பெருமாளாக அதே மாதிரி தான் நேத்திர தரிசனத்தில் தான் கிட்ட போய் தரிசனம் செய்வோம். இருந்தாலும் டிப்பில் செலக்ட் ஆகி போகிறப்பையும் இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு பெருமாளை நிறைய நகைகள் போட்டு கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். ஆனால் இந்த நகைகள்லாம் நம்மளை மாதிரி முன்னோர்கள் போட்டது தான், மனுஷங்க செஞ்சு போட்டது தான். பெருமாளுக்கு விக்கிரகத்துக்கு தனி சக்தி உண்டு எப்போயுமே. அந்த சக்தி நம்ம மேலே அப்படியே நகைகள்லாம் எதுவும் இல்லாமல் படணும் அப்படின்னா இந்த நிஜரூப தரிசனமான நேத்திர தரிசனத்தில் முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேத்திர தரிசனம். யாராச்சும் என்கிட்ட எனக்கு கொஞ்சம் தரிசனம் டிக்கெட் போட்டு தரியா அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கும் போட்டு கொடுக்குறது இந்த நேத்திர தரிசனம் தான். உங்களுக்கு நேத்திர தரிசனம் பிடிக்குமா அப்படிங்கிறது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் நிறைய பேர் ரெகுலராக போகிறவங்கலாம் இருக்காங்க. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ரொம்ப வீட்டில் இருக்கும்போதே எழுதி பார்ப்பேன், நம்ம போகும்போது இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தான் போனேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். இது ப்ளஸ்டு டே கூட, May 8. இன்றைக்கி தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த மூலஸ்தானத்தை நினச்சி பார்த்தா ஒரு சின்ன பையன் ரொம்ப நம்பிக்கையாக, என்ன சுபா வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரியமாக பார்த்தா சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த சிரிப்பு, அந்த தங்க பூநூல், கண்ணை மூடினா ஃபஸ்ட்டு அதுவும் அடுத்து தாயாரும் தான் ஞாபகம் வருது. ரொம்ப நல்லா இருக்கும். நேத்திர தரிசனத்தில் முன்னுரா தரிசனத்தில் போனால் கூட பெருமாளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நேத்திர தரிசனத்தில் வியாழக்கிழமை நம்ம போகிறப்போ காலையில் அந்த திருப்பாவட சேவை முடிஞ்ச ஒரு 7:15 பெருமாள் நேத்திர தரிசனத்தில் தான் இருப்பார். சாயந்தரம் வரைக்கும் நகைகள் பூக்கள் எதுவும் இல்லாமல் இருப்பார். சாயந்தரம் பூலங்கி சேவை ஆன பிறகு பூக்களால் அலங்காரம் செய்திருப்பாங்க. மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் சேவை வரைக்கும் பெருமாள் அந்த மெல்லிய திருநாமம் நேத்திர தரிசனத்தில் தான் இருப்பார், வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும். ஸோ எந்த தரிசன டிக்கெட்டில் வியாழக்கிழமை நம்ம போகிறோம், டே டைமில் இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் அப்படின்னா நேத்திர தரிசனத்தில் தான் பார்ப்போம். அதில் நம்ம அவசியம் வாய்ப்பு கிடச்சி இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் குறிப்பாக ஏகாதசி மாதிரியான விசேஷமான நாட்களில் கிட்ட போய் பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெளியில் வந்தோன்னே ஊதுபத்தி வாங்கிட்டு இம்மிடியட்டாக பஸ் பிடிச்சி கீழே இறங்கி 12 மணி ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. அது ஸ்டாப்பிங் கம்மி, வீக்லி எக்ஸ்பிரஸ் வியாழக்கிழமை ஸ்பெஷல். அது 1 மணிக்கு லோகமான்ய திலக் ரேணிகுண்டாலேருந்து கிளம்பும். ஸோ திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக ரேணிகுண்டாக்கு பஸ் ஏறி ட்ரெயின் பிடிச்சிட்டேன். 1 மணி ட்ரெயின். சாயந்தரம்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். மைண்டு சுத்தமாக வேலை ஆகலை எனக்கு. ஆக்சுவலாக எப்பொழுதும் சாமியை பார்த்தோன்னே நமக்கு பிளாங்க் ஆகும். ஆனால் வெளியில் வந்து எனக்கு சுத்தமாக ஓடவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு நார்மலாக வர்றதுக்கு. அதனால தான் இந்த வீடியோ போகிறதுக்கு கூட டிலே ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.